வணக்கம் எம்பரஸ். எஸ்எம்சியில் லாஸ்ட் 2 வாரமாக 2 வீடியோ பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படிங்கிற டாபிக் பற்றி பார்க்கலாம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் கம்ப்ளீட்டாக டிமாண்ட் அண்ட் சப்ளை பேஸ் பண்ணி தான் இருக்குது. இன்ட்ராடேயில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சப்ளை அண்ட் டிமாண்ட் சார்ட்டில் எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முக்கியமான கான்செப்ட் பேஸ். அந்த பேஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு கன்சாலிடேஷன் ஆகிற ஜோனுக்கு பேர் தான் பேஸ். இந்த பேஸை பேஸ் பண்ணி ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா 4 விதமாக டிஃபைன் பண்ணலாம். ஒரு விதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் கீழே வந்திருக்கும், அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் மோடுக்கு போயிருக்கும், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்து மேலே போகும். இதுக்கு பேர் ட்ராப் பேஸ் ரேலி. ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் மேலே வந்திருக்கும், அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன், திருப்பியும் ப்ரைஸ் அதுக்கு மேலே ட்ராவல் ஆகும். இது பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ்ட் ரேலி. அடுத்த கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போயிருப்பாங்க, அப்புறம் கன்சாலிடேஷன் ஆயிருக்கும். கன்சாலிடேஷன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே மூவ் ஆக முடியாமல் கீழே பிரேக் டவுன் பண்ணி வர்றதுக்கு பேர் தான் ரேலி பேஸ்ட் ட்ராப். அடுத்த கான்செப்ட் ஒரு ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அப்புறம் கன்சாலிடேட் ஆகுது, திருப்பியும் கீழே ப்ரைஸ் வந்து பிரேக் டவுன் பண்ணி கீழே போகுது. இது வந்து ட்ராப் பேஸ்ட் ட்ராப். ஓகேங்களா? ஸோ இந்த பேசஸ் எல்லாமே இன்ஸ்டிடியூஷனோட அக்யூமுலேஷன் இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன். அக்யூமுலேஷன்னா என்னங்க? அக்யூமுலேஷன்னா நிறைய ஆர்டரை கலெக்ட் பண்ணுற ஜோன்ஸ். டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன்ஸ்னா வாங்கின ஆர்டர்ஸ் ஆல்ரெடி ஒரு ஸ்டாக் பேக்கெட்ஸ் இருக்கும்லங்க அவங்ககிட்ட, அது வந்து ஒரு ஹையர் ப்ரைஸில் அவங்க சேல் பண்ணுற ஏரியா தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஜோன்ஸை தான் ஒரு ட்ராப் மாதிரி ரீட்டைலர்ஸ்க்கு பில்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு லிமிட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணி அவங்க ஒரு பெரிய குவான்டிட்டியை அக்யூமுலேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 22,000 22,100 அந்த ஏரியாவில் ரொம்ப நேரம் கன்சாலிடேட் ஆகி ஒரு பெரிய ஆர்டர் கலெக்ட் பண்ணாங்களாங்க. அது மாதிரி தாங்க. ஓகேங்களா? நம்ம டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் வந்து அப்கமிங் ஸ்லைட்ஸில் பார்க்கலாங்க. இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்யூமுலேஷன் ஆர் டிமாண்ட் ஜோன், அந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் அந்த இடத்துல போனாங்கன்னா அந்த இடத்துல செல் ரீட்டைலர்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பேஸை பிரேக் டவுன் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் செல்லிங் அடிப்பாங்க. அப்போ அந்த செல்லிங் ஆர்டர்ஸை வந்து இவங்க பை பண்ணுவாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு குவான்டிட்டி அந்த இடத்துல கிடைக்கும். அப்புறம் அக்யூமுலேஷன்லையும் நிறைய ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கும். அப்புறம் பேஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போகும்போது பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வரைக்கும் போயிடுவாங்க. போயிட்டு அந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி கொடுப்பாங்க. அப்போ அந்த இடத்துல லேட் பையர்ஸ் எல்லாம் ட்ராப் ஆவாங்க. அந்த இடத்துல ட்ராப் பண்ணிட்டு திருப்பியும் ப்ரைஸ் கீழே வருவாங்க. ஸோ இப்படி தாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ட்ராப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஷ் வேர்டு. ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய மூமெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் தேவை. அந்த ஆர்டர்ஸை இந்த ஹண்டிங் மூலயமா கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 4 ஜோன்ஸ் அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ஜோன்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு ட்ராப் பேஸ் ரேலியில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் போகுது. போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல அதுக்கு மேலே கீழே போகாமல் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். கன்சாலிடேட் ஆகிட்டே இருந்துட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுப்பாங்க. அந்த பிரேக் அவுட்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 times ஆஃப் அந்த பேஸோட விட்த் வரைக்கும் ஈஸியாக ப்ரைஸ் ட்ராவல் ஆகுங்க. இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து அந்த பேஸை பிரேக் அவுட் பண்ணும்போது ஒரு பெரிய புல் கேண்டில் பிரேக் அவுட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கலாங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா அந்த பேஸோட பாட்டம் வீக் இருக்கு இல்லைங்க, அது வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வைக்கணுங்க. டார்கெட் வந்து 1:5 ஆஃப் அந்த பேஸ் சைஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் வைக்க முடியும். இதில் முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு சின்ன டைனி கேண்டலில் ஒரு பிரேக் அவுட் கொடுத்தாங்கன்னா அந்த பிரேக் அவுட் சஸ்டெயின் ஆகாது. அப்புறம் பிரேக் அவுட் கொடுக்கும்போது அந்த வால்யூம்ஸை நம்ம செக் பண்ணணும். அந்த பிரேக் அவுட் கேண்டலோட வால்யூம் வந்து ஹையாக இருந்ததுன்னா அது வந்து ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா தகுதியும் இருக்குங்க. சப்போஸ் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா அந்த பிரேக் அவுட் வந்து வீக்காக இருக்கும், திருப்பியும் ப்ரைஸ் வந்து அந்த பேஸ் ஜோனுக்குள்ளே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம வந்து கிளியராக பார்க்கணுங்க. ஓகேங்களா? இது வந்து இன்னொரு காஷனும் இருக்குங்க. ப்ரைஸ் டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அப்புறம் பேஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க, அப் ட்ரெண்ட் பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி பிரேக் அவுட் பண்ணுவாங்க. வால்யூம் இல்லைன்னா அதை பிரேக் பண்ணி கீழே வந்து அது ட்ராப் பேஸ் ட்ராப்பாக மாறுறதுக்கு சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால இந்த மாதிரி நடக்கும்போது நம்ம கேர்ஃபுல்லாக வால்யூம் ப்ரொஃபைலையும் சேர்த்து அனலைஸ் பண்ணணுங்க. செகண்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ட்ராப். இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஒரு லோயர் ப்ரைஸ்லேருந்து ஹையர் ப்ரைஸ்க்கு ட்ராவல் ஆகுது. அதுக்கப்புறம் கன்சாலிடேட் ஆகுது. கன்சாலிடேட் ஆனதுக்கப்புறம் அதை பிரேக் டவுன் பண்ணி கீழே வராங்க. இப்படிங்கும்போது
நம்ம பேஸோட பாட்டம், அதாவது பேஸோட டாப் வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும், பேஸோட பாட்டம் வந்து என்ட்ரி ஆகும். ரிஸ்க் ரிவார்ட் பார்த்தீங்கன்னா 1:5 வரைக்கும் போலாங்க. அது வந்து அந்த அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆன அந்த பாட்டம் பேஸ் இருக்குல்லங்க, அது வரைக்கும் போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. ஓகேங்களா? இதுலயும் அதே கீ பாயிண்ட்ஸை நம்ம அப்சர்வ் பண்ணணும். வால்யூம் அப்புறம் பிரேக் அவுட் கேண்டலை பற்றி நம்ம அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? இதுல இன்னொரு காஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேலி பேஸ் ரேலியாக கூட இருக்கலாம். அப்படிங்கும்போது ஃபால்ஸ் பிரேக் அவுட் கொடுக்குதா அப்படிங்கிறத வால்யூமை பேஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 2 கான்செப்டுமே ஒரு ட்ரெண்ட் சேஞ்ச் கொண்டு வருது இல்லைங்க, அதனால இதுக்கு ஒரு பிக் மணி பிளேயர்ஸ் வந்து கான்ட்ரிபியூஷன் நிறைய இருக்கும். அப்படிங்கும்போது மொமெண்டம் வந்து ஹை மொமெண்டம் இருக்கிறதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் 2 கான்செப்ட்ல நிறைய சான்சஸ் இருக்குங்க. அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம மிஸ் பண்ண வேண்டாம். தேர்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ரேலி. ப்ரைஸ் வந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் ஜோன், அதுக்கப்புறம் திருப்பி பிரேக் அவுட். இந்த மாதிரி பிரேக் அவுட் கொடுக்கும்போது ஒரு ரீடெஸ்ட் பண்றதுக்கு ஒரு 90 to 95% ரீடெஸ்ட் பண்றதுக்கு வருவாங்க. அந்த ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்தோம்னா அந்த ஜோனோட பேஸ் ஜோனோட 1:5 வரைக்கும் நம்ம டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாங்க. இந்த இடத்துல பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ப்ளே பண்றது கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா ப்ரைஸ் வந்து ஹையர் ப்ரைஸஸ்க்கு ட்ராவல் ஆகும்போது இன்ஸ்டிடியூஷனோட பையிங் ஜோன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகுங்க. அப்படிங்கும்போது இதோட ஸ்ட்ரென்த் ஆஃப் இந்த ரேலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லிமிட்டடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. ஆனால் இதே ப்ரீமியம்ல ரேலி பேஸ்ட் ரேலி நடந்ததுன்னா மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ல இருக்க செல்லர்ஸ் எக்ஸிட் ஆவாங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது கடைசி பேட்டர்னுங்க, ட்ராப் பேஸ் ட்ராப். ஒரு ப்ரைஸ் வந்து பேரிஷ் மொமெண்டம்லாம் கீழே போயிட்டு இருக்காங்க, அப்புறம் ஒரு கன்சல்டேஷன் ஜோனுக்கு போயிட்டு அங்கிருந்து திருப்பியும் பிரேக் டவுன் பண்ணி 1:5 வரைக்கும் போகலாம் அந்த பேஸோட சைஸ்லேருந்து. இதுலேயும் கீ பாயிண்ட்ஸான கேண்டில் சைஸ் ஆஃப் பிரேக் டவுன், அப்புறம் வால்யூம்ஸ், இது எல்லாமே பார்க்கணுங்க. இது வந்து ட்ராப் பேஸ் ரேலியாக கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. கீழே போய் ட்ராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கான்செப்ட் 16ஆம் தேதி நடந்திருக்குங்க. 16ஆம் தேதி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் ப்ரைஸ் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆயிட்டு ப்ரைஸ் வந்து கீழே வராங்க. கீழே வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்க. அந்த பேஸ்ல இருந்து பிரேக் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கேண்டில், நல்ல பிரேக் அவுட் கேண்டில், ஒரு பேர் கேண்டில், அதுக்கப்புறம் ரீடெஸ்ட் பண்ணாங்க. நேராக ப்ரைஸ் வந்து கீழே வந்தாச்சு. இந்த ஜோனோட 5 டைம்ஸ் மினிமம் கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிளனேஷனுங்க. ஓகேங்களா? அப்புறம் கீழே வந்து ஒரு பேஸ் ஃபார்மேஷன் பண்றாங்க. இந்த பேஸ் ஃபார்மேஷன்ல இருந்து ஒரு புல் கேண்டல்ல பிரேக் அவுட் கொடுத்து மேலே போறாங்க. மேலே போயிட்டு அது ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் ஏரியா வரைக்கும் வந்தாச்சு. ஓகேங்களா? இது வந்து ட்ராப் பேஸ், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ப்ரீவியஸ் டே க்ளோஸ், அடுத்த டார்கெட் வரைக்கும் போயிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2 கான்செப்டுமே ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்குள்ள இருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஒரு அக்யூமுலேஷன் இல்ல டிஸ்ட்ரிபியூஷன் வந்து நடக்குது. இந்த இடத்துல அக்யூமுலேஷன் நடந்திருக்கு, இந்த இடத்துல டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து மேலே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த நாள் ப்ரைஸ் கீழே வந்தாலும் இந்த பேஸுக்கு கீழே யாரெல்லாம் ஸ்டாப் லாஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹண்ட் பண்ணிட்டு தான் அடுத்த மூமெண்ட், அப்சைட் மூமெண்ட் வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா? இப்போ 9:15 கேண்டில் ஏன் இது வரைக்கும் கீழே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா? ப்ரீவியஸ் டே இந்த பேஸுக்கு கீழே யாரெல்லாம் லாங் பொசிஷன் எடுத்தாங்களோ அந்த லாங் பொசிஷன் எல்லாம் ஸ்டாப் லாஸ் இங்கே அக்யூமுலேட் ஆயிருக்கும். அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஒரு ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்றத்தோட ஹை வரைக்கும் போயாச்சு. அதாவது வந்து பேஸ்ல இருந்து ஒரு ஹை ஃபார்ம் பண்ணுச்சு இல்லைங்க, அது வரைக்கும் போயாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேஸ் ஏரியாவுக்கு ப்ரைஸ் வந்திருக்காது. ஸோ இங்க இருக்கிற பெரிய லிக்விடிட்டி ஆர்டர்ஸை கலெக்ட் பண்ணிட்டு நேரா எந்த இடத்துல இருந்து ட்ராப் ஆச்சோ அந்த ட்ராப் ஆன ஜோன் வரைக்கும் ப்ரைஸ் போயாச்சு. அப்படிங்கும்போது இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை பண்ண ஏரியா இது, அவங்க செல் பண்ண ஏரியா இது. கரெக்டா அந்த பேஸ் ஃபார்மேஷன் ஏரியால திருப்பியும் ஒரு பேஸ் ஃபார்மேஷன் போடுறாங்க. தெரியுதுங்களா? ஸோ இப்படி தாங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ இந்த 2 கான்செப்ட் பார்த்தோம். அடுத்த 2 கான்செப்ட் பார்க்கலாங்க. ரேலி பேஸ் ரேலி பாருங்க, இது வந்து லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல நடந்தது. ஒரு ப்ரைஸ் வந்து டவுன்ல இருந்து மேலே வராங்க. மேலே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கன்சாலிடேட் ஆகுறாங்க. இந்த கன்சாலிடேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் அவுட், அந்த பிரேக் அவுட்டை ரீடெஸ்ட் பண்ணாங்க. ரீடெஸ்ட் பண்ணிட்டு 1:3 டைம்ஸ் ஆஃப் ரிஸ்க் ரிவார்ட், அதாவது இந்த பேஸோட சைஸ்ல இருந்து, பேஸோட சைஸ் 70 பாயிண்ட், 220 230 பாயிண்ட் வந்து ஒரு ரேலி கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல என்ட்ரி வந்து இந்த பிரேக் அவுட் கேண்டல்ல நம்ம என்ட்ரி கொடுத்துருந்தா ஸ்டாப் லாஸ் வந்து இந்த பேஸுக்கு கீழே இருந்திருக்கும். டார்கெட் வந்து 1:3 மினிமம். இந்த கன்சாலிடேஷன் ஜோன் ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது ப்ரீவியஸ் ஏரியா கன்சாலிடேஷன் ஜோன் பாருங்க, இங்க ட்ராப் பேஸ் ட்ராப் இந்த இடத்துல நடந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த பொசிஷன் வரைக்கும் நம்மளுக்கு
உங்களுக்கு டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன் வரைக்கும். இந்த பொசிஷன் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிட் ஆகிக்கலாம். ஓகேங்களா? இது ஈஸியான ஒரு ட்ரேடாக இருக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ ட்ராப் பேஸ்ட் ட்ராப் எப்படி ஒர்க் ஆகுது, ட்ராப் பேஸ்ட் ரேலி எப்படி ஒர்க் ஆகுது, ரேலி பேஸ்ட் ரேலி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கிளியராக பார்த்துட்டீங்க. இப்போ டார்கெட்ஸ் அடுத்த லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் ஜோன்ஸ் தான் நம்மளுக்கு டார்கெட்ஸ். அந்த ப்ரீவியஸ் கன்சாலிடேஷன் ஜோனை அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எக்ஸிட் ஆயிடலாங்க. ஓகேங்களா? லாஸ்ட் கான்செப்ட் பாருங்க. மார்னிங் 9:15 கேண்டில் ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு கீழே வந்துட்டு திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு 9:15 ஹை ஏரியாவில் கன்சாலிடேட் ஆகுறாங்க. கன்சாலிடேட் ஆகிட்டு அங்கேருந்து பிரேக் டவுன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம்னா டார்கெட் வந்து 9:15 லோ. ஸோ இந்த பேஸை பிரேக் டவுன் பண்ணி கீழே வராங்க. என்ட்ரி இந்த இடத்துல, ஸ்டாப் லாஸ் இந்த பேஸோட ஹையில். டார்கெட் பார்த்தீங்கன்னா 9:15 லோ இல்லை ப்ரீவியஸ் ஸ்விங் லோ, இது வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ ஈஸியாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணிட்டாங்க. இப்படி தாங்க சப்ளை டிமாண்ட் ரெண்டும் ஒர்க் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக சார்ட்டில் வரைஞ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஓகேங்களா? இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சார்ட்டை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி 4 பேட்டர்ன்ஸ் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆயிருக்கு, அதோட டார்கெட்ஸ் வந்து ப்ரீவியஸோட ஸ்விங் ஹை ஸ்விங் லோஸ் போய் அச்சீவ் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஈஸியான என்ட்ரி எக்ஸிட் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ கடைசியாக ஒரு 3 கீ பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்த 4 பேட்டர்ன்லையும் ஒரு சின்ன கீ பாயிண்ட் இருக்குங்க. இந்த பேஸ் அப்படிங்கிற அந்த பேஸோட சைஸ் எவ்வளோ பெருசு. பெரிய பேஸ்னா அது பிக் பூல் ஆஃப் ஆர்டர்ஸ். ரெண்டு சைடும் ரீட்டைல் ட்ரேடர்ஸும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸும் ஒரு பிக் பெட் வச்சிருப்பாங்க. அதை பிரேக் அவுட் பண்ணும்போது என்டர் ஆகலாம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்து இமினண்டா இருக்குங்க. அந்த பெரிய பேஸை பிரேக் அவுட் பண்ணிட்டு போகும்போது கட்டாயமா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக் அவுட் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்மால் பேஸ் அந்த மாதிரி இருந்துட்டு டக்குன்னு உடனே ரிவர்சல் கிடைச்சதுன்னா அது வந்து ஒரு பெரிய பிரேக் அவுட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பெரிய மொமெண்டம்ல உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாங்க. அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் இந்த பேஸை டெஸ்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட் டைம் டெஸ்ட் பண்ணிட்டு திருப்பியும் மேலே புல் பேக் கொடுத்தாங்கன்னா அது வந்து ஒரு பெட்டரான ட்ரெண்டாக இருக்குங்க. அதே செகண்ட் டைம் டெஸ்ட் பண்ணாங்கன்னா ட்ரெண்டு வீக் ஆகும். தேர்ட் டைம் டெஸ்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பையர்ஸ் வந்து டிப்ளேட் ஆயிடுவாங்க, இல்லை செல்லர்ஸ் டிப்ளேட் ஆயிடுவாங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல பேஸ் வந்து வீக்கு அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிமாண்ட் சப்ளையோட எப்படி மார்க் பண்ணுறது, அந்த டிமாண்ட் சப்ளையோட ஒர்க்கிங் கான்செப்ட். ஸோ இன்னைக்கு பார்த்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.